சிறுகதைகள் 35. டாக்டர் சித்தார்த். 2054 பெங்களூருவின் நிலத்தடியில் பல நூறு அடி ஆழத்தில் அமைந்திருந்த அந்த அதிரகசிய குவாண்டம் ஆராய்ச்சி மையத்தில் இயந்திரங்களின் ரீங்கார சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. குரோனஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த டைம் மிஷின் முன் விரைப்பாக நின்று கொண்டிருந்தார் இந்தியாவின் தலை சிறந்த குவாண்டம் இயற்பியல் குவாண்டம் பிசிக்ஸ் விஞ்ஞானி சித்தார்த். அவரது கண்கள் கன்சோல் திரையில் ஓடிக்கொண்டிருந்த சிக்கலான காலக்கணக்கீடுகளை உற்று நோக்கி கொண்டிருந்தன. அவரது நெற்றியில் மெல்லிய வியர்வை அரும்பி இருந்தது. டாக்டர் சித்தார்த், கன்சோல் 100% ரெடியாக இருக்கு. நீங்கள் சரியாக 2026 வருஷத்துக்கு போக போகிறீங்க. ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், கடந்த காலத்தில் நீங்கள் எதையும் மாற்றக்கூடாது. வெறும் பார்வையாளனாக மட்டும்தான் இருக்கணும். எந்த பொருளையும் தொடக்கூடாது. டைம் பாராடாக்ஸ் ஏற்பட்டால் நிகழ்காலம் மொத்தமாக அழிஞ்சிடும் என்று மிகவும் பதற்றத்துடன் எச்சரித்தால் அவரது அசோசியேட் மாயா. சித்தார்த் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு தலையசைத்தார். அவரது நோக்கம் கடந்த காலத்தை மாற்றுவதல்ல. கடந்த சுமார் 30 ஆண்டுகளில் உலகத்தின் மிகச்சிறந்த 50 விஞ்ஞானிகள் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தனர். அவர்கள் எங்கு சென்றார்கள், எப்படி மறைந்தார்கள், அவர்களுக்கு என்ன ஆனது என்ற மாபெரும் ரகசியத்தை கண்டுபிடிக்கத்தான் உலக அரசாங்கம் இந்த ஆபத்தான காலப்பயணத்திற்கு அனுமதி அளித்திருந்தது. சித்தார்த் தனது உடலோடு ஒட்டியிருந்த அதிநவீன டைட்டானியம் ஆடையை சரி செய்து கொண்டு இயந்திரத்தின் மையப்பகுதிக்குள் நுழைந்தார். மாயா மெயின் சுவிட்சை ஆன் செய்தால் கண்ணை பறிக்கும் நீல நிற குவாண்டம் கதிர்கள் அவரை சூழ்ந்து கொள்ள அடுத்த நொடி அவரது உடல் சிறு சிறு துகள்களாக சிதறி அங்கிருந்து முற்றிலுமாக மறைந்தது. சித்தார்த் மெதுவாக கண்களை திறந்தபோது அவர் 2026 ஆண்டு டெல்லியின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பழைய கைவிடப்பட்ட தொழிற்சாலையின் உள்ளே நின்று கொண்டிருந்தார். அவரது கை கடிகாரத்தில் உள்ள ரேடார் காணாமல் போன முதல் விஞ்ஞானியான டாக்டர் அப்துல் என்பவர் கடைசியாக இருந்த இடத்தை காட்டியது. சித்தார்த் சப்தமில்லாமல் தன் காலடி ஓசை கூட கேட்காமல் அந்த இருண்ட தொழிற்சாலையின் உள்ளே நடந்து சென்றார். தொழிற்சாலையின் மையத்தில் ஒரு பெரிய இரும்பு கூண்டு இருந்தது. அங்கே டாக்டர் அப்துல் உட்பட காணாமல் போன பல முக்கிய விஞ்ஞானிகள் இரும்பு சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு முன் கருப்பு நிற உலோக கவசம் அணிந்த ஒருவன் மிடுக்காக நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் ஒரு பயங்கரமான ரோபோவைப் போல இரும்பால் வார்க்கப்பட்டிருந்தது. அவனது கண்களில் சிவப்பு நிற லேசர் ஒளி வீசியது. நீங்கள் எல்லாரும் உங்கள் கண்டுபிடிப்புகளால் உலகத்தை மாற்ற போகிறதான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் அதிநவீன ஆயுத கண்டுபிடிப்புகளால் 2060 உலகம் அழிய போகுது. அதனால தான் உங்களை எல்லாம் கடந்த காலத்திலிருந்து தேடி பிடித்து கடத்தி வந்து இங்கு சாகடிக்க போகிறேன். எதிர்காலம் என் முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்று கரகரப்பான இயந்திர குரலில் கத்தினான் அந்த மர்ம மனிதன். சித்தார்த்துக்கு தூக்கி வாரி போட்டது. விஞ்ஞானிகளை கடத்தியவன் நிகழ்காலத்தைச் சேர்ந்தவன் அல்ல. அவன் எதிர்காலத்திலிருந்து வந்த ஒரு சைபோர்க். சித்தார்த் உடனடியாக தன் கையில் மறைத்து வைத்திருந்த பிளாஸ்மா கன்னை எடுத்தார். கடந்த கால வரலாற்றை அழிக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கத்திக்கொண்டே சைபோர்க்கை நோக்கி தன் துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் அந்த அதிவேக பிளாஸ்மா கதிர் சைபோர்க்கின் இரும்பு கவசத்தில் பட்டு தெரித்தது. சைபோர்க் வேகமாக திரும்பி சித்தார்த்தின் கழுத்தை இரும்பு கரங்களால் இறுக்க பிடித்தான். நீ எப்படி இங்கே வந்தாய்? உன்னை யார் அனுப்பியது? நீ எந்த வருஷத்து ஆள் என்று உருமினான். சித்தார்த் மூச்சு திணறியபடியே சைபோர்க்கின் கவசத்தில் இருந்த கட்டுப்பாட்டு சிப்பை பார்த்தார். கண்ட்ரோல் சிப். அது தற்போதைய தொழில்நுட்பத்தில் இல்லாதது. தன் முழு பலத்தையும் திரட்டி தன் பையில் இருந்த சிறிய இஎம்பி எலக்ட்ரோமேக்னடிக் பல்ஸ் கருவியை எடுத்து அதை சுழற்றி சைபோர்க்கின் நெஞ்சில் முழு பலத்துடன் அடித்தார். ஒரு பெரிய மின்சார பொறி வெடிக்க சைபோர்க்கின் இயந்திர உறுப்புகள் முற்றிலுமாக செயலிழந்தன. சைபோர்க் அலறியபடி தரையில் சரிந்து விழுந்தான்.
சித்தார்த் உடனடியாக ஓடிச் சென்று விஞ்ஞானிகளின் சங்கிலிகளை தன் லேசர் கட்டர் மூலம் அறுத்து அவர்களை விடுவித்தார். எல்லோரும் சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சு போங்க, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, வரலாறு மாறக்கூடாது என்று கத்தினார். விஞ்ஞானிகள் அனைவரும் அங்கிருந்து தப்பிய அடுத்த நொடி சித்தார்த்தின் கை கடிகாரம் அலறியது. டைம் ஜம்ப் இன் 10 செகண்ட்ஸ். செயலிழந்த அந்த சைபோர்க்கின் கவசத்தை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார் சித்தார்த். அதிர்ச்சியில் அவர் ரத்தம் உறைந்தது. அந்த சைபோர்க்கின் தோள்பட்டையில் அவரது சொந்த நிறுவனமான குரோனஸ் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. எதிர்காலத்தில் உலகத்தை அழிக்கப் போகும் அந்த கொடூரமான வில்லன் வேறு யாருமல்ல, தன் நிறுவனத்தைச் சேர்ந்த யாரோ ஒரு துரோகிதான் என்ற அதிர்ச்சியோடு அந்த டைம் மிஷினின் நீல ஒளியில் மீண்டும் 2054 ஆண்டிற்கு இழுக்கப்பட்டார் சித்தார்த். எதிர்காலத்தை காப்பாற்ற தனது சொந்த கூடாரத்திலேயே ஒளிந்திருக்கும் அந்த துரோகியை கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய போர் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து நிகழ்காலத்திற்கு ஆக்ரோஷமாக திரும்பினார் டாக்டர் சித்தார்த். நண்பர்களே, உங்களுக்கு பிடித்த தலைப்பையும் ஜேர்னரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே ஜேர்னரில் தலைப்பில் சிறுகதை எழுதலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.